ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு 4 ஈஸியான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சிடலாம். சஹர் டைமில் ரொம்ப மைல்டாக குழம்பு வேணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக காரமே இருக்காது, ரொம்பவும் கம்மியான காரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சுருக்கேன். இந்த 4 குழம்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக இங்கே நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 6 பல் சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் வெள்ளை பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர், நல்ல திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இங்கே சைடு பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இனி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்ததாக நம்ம தயிர் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்தோம். அதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இந்த மண் சட்டியோட சூட்லேயே அது நல்லா சூடான மட்டும் போதும், கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மைல்டான தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சஹர் டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவல், சிக்கன் வறுவல் ரெடி பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இனி அடுத்ததாக இங்கே பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். காரம் அதிகமாக இல்லாமல் ரொம்ப மைல்டான ஒரு பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக இங்கே நான் ஒரு அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். நான் இங்கே துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4 பல்ல வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு இந்த ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் புளிப்புக்காக. இப்போது இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு கடையில் குழந்தைகளுக்கு ஊற்றி சாப்பிட்ற கொடுங்க, ரொம்ப நல்லது. காரம் அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இனி இது ஒரு குக்கருக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணுங்க. இந்த பருப்பு தக்காளி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இனி அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வர வரை வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் வரை வெயிட் பண்ணலாங்க. இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக பருப்பு தக்காளி எல்லாமே வெந்து வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இனி ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்தனால சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். இனி அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதே மாதிரி கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸ் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பீஸ் வெள்ளை பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. மல்லியிலை சேர்த்து வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பு கடையிலுக்கு. இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இனி நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அது நல்லா திக்காக இருக்கும். இதில் நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் எல்லாமே இதில் அப்படியே கொட்டிடலாங்க.
இனி அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு பருப்பு கடையில் இங்கே ரெடி பண்ணியாச்சு. இனி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் சிக்கன் ஃப்ரை, உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வடைச்சட்டியிலே கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சஹர் டைமில் இந்த மாதிரி பருப்பு கடையில் வச்சு சாப்பிடும்போது சாப்பாடு கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு இறங்கும். அதிக காரமே இல்லாமல் நல்ல மைல்டான ஒரு பருப்பு கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடைசியாக மல்லியலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் இங்கே வைக்க போகிறேன். மத்தி மீன் குழம்பு. தேங்காய் எதுவுமே சேர்த்தாமல் ரொம்ப சிம்பிளான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக இந்த சைடு ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அதே மாதிரி ஒரு 5 பீஸ் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பொருள் போடுற டைமில் வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் இந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பொடியாக கட் பண்ண ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது நல்லா இந்த ஆயிலே வதங்கி வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இனி அடுத்ததாக ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை இதில் போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி அடுத்ததாக நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இந்த சைடும் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் இந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த புளி கரைச்சல் ஊற்றுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்து வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். ஸ்டவ்வை குறைவான தீயில வச்சுக்கோங்க. இனி அடுத்ததாக இதில் நம்ம மீன் பீஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மத்தி மீன் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மத்தி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சஹர் டைமில் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மீன் எல்லாத்தையுமே கரண்டியால் நல்லா உள்ள அழுத்தி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு குறைவான தீயில ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான மத்தி மீன் குழம்பு இங்கே சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இனி கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனி அடுத்ததாக பச்சை பயிறு கடையல். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக இந்த சைட் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிரை போட்டுடலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவைக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சமைக்கலாம். இந்த பச்சை பயிரை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம அப்படியே டைரெக்டாக இதில் சமைச்சிக்கலாம். இது விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தால் போதும். இந்த பச்சை பயிறு கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேன். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், காரத்துக்கு ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது கரண்டி வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போது பச்சை பயிரெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும்.
இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும். இப்போது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் நீங்கள் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா. அடுத்ததாக ஒரு கரண்டி வச்சுட்டு ஒரு பாதி அளவுக்கு மசிச்சு விடுங்க. எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு மட்டுமே நம்ம மசிச்சு எடுத்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனி நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சூடான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும். இப்போ நான் இங்கே நல்லா சூடான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இங்கே நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம். இனி அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இனி இதில் ஒரு 5 பீஸ் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பல் வெள்ளை பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மல்லி இலை சேர்த்து செய்யும்போது அந்த பச்சை பயிறு குழம்புக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பச்சை பயிறு கடையில் அப்படியே இதில் போட்டுடலாங்க. இப்போது இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து நம்ம குக்கர்லேயே போட்டுட்டு இதில் கலந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த பச்சை பயிறு கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கருவாடு இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுலபமான பச்சை பயிறு கடையில் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த 4 குழம்புமே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.